रघुपति राघव राजा राम पतित पावन सीताराम। रघुपति राघव राजा राम पतित पावन सीताराम। सुंदर विग्रह मेघश्याम गंगा तुलसी सालग्राम। பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச் செங்கண் அச்சுதாமரர் ஏரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகம் ஆளும் அச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே. உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலைவருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையான் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே ஜன்மமும் மரணமும் இன்றி தீருமே இம்மையே ராமா என்னும் இரண்டெழுத்தினோ. அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்கு ஆக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான். குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. சச்சிதானந்த குரு சத்குரு யோகிராம் சுரத்குமார் திருவடிகளே சரணம். சத்குருநாத மகாராஜ்கி ஜெய். ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய அந்த கல்யாண குணங்களையும் பகவான் புருஷோத்தமராக இந்த பூதலத்திலே அவதாரம் செய்து நல்ல வாழ்வு நெறிமுறைகளை தந்தமையும் பாவத்திலே ஈடுபட்டிருக்கின்ற அரக்கர்கள் என்று சொல்லுகின்ற தீவினையாளர்களை அழித்து தர்மத்தின் வழி வாழ்ந்து காட்டியவரும் ஆகிய ஸ்ரீ ராமபிரானது ராமசரிதம். அந்த ராமசரிதத்தை நாம் முடிந்த வரையில் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு நேரம் கிடைக்கின்ற காலத்திலெல்லாம் அந்த ராமசரிதம் படிக்க வேண்டும். ராமா அப்படி என்று சொல்லி ஒரு முறை உச்சரித்தாலே எல்லா நலமும் நமக்கு கிடைக்கிறது. அது மாதிரி ராமபிரானுடைய அந்த திவ்யமான கல்யாண குணங்களையும் மேலான சரிதத்தையும் நாம் கேட்க கேட்க நம்முடைய வாழ்க்கையில் நாம் பல ஜென்மங்களிலே செய்த பவவினைகள் பாவங்களெல்லாம் துடைத்து எறியப்படும். ஆகவே பக்தி பூர்வமாக நல்ல சிரத்தையுடன் ராம காவியத்தை படிக்கின்றவர்கள் பெரும் புண்ணியசாலிகள்தான், பெரும் பாக்கியசாலிகள்தான். சாதாரணமாக ஆடி மாதத்திலே
அந்த மாதம் இடையூறான சூழ்நிலை ஏற்படும் என்பதற்காக அந்த மாதத்திலே இராமாயணத்தை தொடர்ந்து படிப்பார்கள். அது ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு விதமான நிலைகளிலே இராமாயணம் அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. வால்மீகி மகரிஷி அதனுடைய பூரணமான நிலையிலே ஒரு மேலான அந்த புருஷோத்தமரது வரலாற்றை ஆதி கவியாக இருந்து எழுதினாலும் பிற்காலத்தில் இராமாயணம், துளசி இராமாயணம், அது மாதிரி நம்முடைய அண்டை மாநிலத்திலே கேரளாவிலே கிளிப்பாட்டு என்று சொல்லுகின்ற விதத்திலே அங்கு இராமாயணம் சொல்லப்படுகிறது. அது மாதிரி நம்முடைய தமிழகத்திலே கம்பநாட்டாழ்வார் நமக்கு இராமாயணத்தை மிக அற்புதமான விருத்தப்பாக்களிலே பாடியிருக்கிறார். அந்த சரிதத்தை தான் நாம் தொடர்ந்து ஏறத்தாழ ஒரு 7-8 மாதங்களாக நமக்கு படிப்பதற்கும் கேட்பதற்கும் நமக்கு பகவான் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறார். அதற்கு நாம் பகவானுக்கு மிக நன்றி சொல்ல வேண்டும். அடியார்கள் இருக்கின்ற அந்த விசாரம் நடைபெறுகின்ற அந்த இடங்களிலே இராமாயணத்தை படிப்பது, கேட்பது, அதற்கு உபன்யாச நிலையிலே விளக்கங்கள் சொல்வது, இது மாதிரி மிக நமக்கு சிறப்பை தருகின்ற ஒரு நிலை. இன்றைய தினம் நமக்கு ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பட்டாபிஷேக நிகழ்ச்சி. பட்டாபிஷேக நிகழ்ச்சிக்கு பிறகும் ராம காவியம் தொடர்ந்து போகும். உத்தரகாண்டம் அப்படி என்று சொல்லி அதன் பிறகும் இராமாயணம் நீளும். அந்த இராமாயணத்தை நம்முடைய கம்பநாட்டாழ்வார் பட்டாபிஷேகத்தோடு நிறைவு செய்கிறார். அதற்கு பிற்பகுதியாக இருக்கின்ற அந்த பகுதிகளையெல்லாம் ஒட்டக்கூத்தர் நமக்கு எழுதி தந்திருக்கிறார். அது உத்தரகாண்டம் அப்படி என்று சொல்லப்படுகிறது. ஆக இந்த ராம காவியத்தை அவருடைய பிறப்பு முதல் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய அந்த பிறப்பு முதல் அவர் கானகம் சென்று பின்னர் அரக்கர்களோடு போர் செய்து தர்ம நிலையிலே எல்லா முனிவர்களுக்கும் சிறப்பு செய்து மீண்டும் ராவணாதி அவுணர்களுடைய அழிவுக்கு பிறகு மீண்டும் வந்து பட்டாபிஷேகம், அதாவது முடிசூடிக் கொள்கிறார். அதன் பிறகு 11,000 ஆண்டுகள் அவர் ஆட்சி செய்ததாக ராமகாவியத்தினுடைய பகுதி சொல்லுகிறது. ஆகவே நீண்ட காலம் ஆட்சி செய்தார். ராமராஜ்யம் என்று சொல்லுகின்ற விதத்திலே எல்லா சிறப்போடும் அந்த நிகழ்ச்சி நடந்திருக்கிறது. நாம் கழிந்த வகுப்பிலே நாம் கும்பகர்ணன் என்று சொல்லுகின்ற ராவணனுடைய தம்பி, பீடனனுக்கு முன் பிறந்தவன், அவன் போர்க்களத்திற்கு வந்ததும் அவன் சிறப்புற போர் செய்ததையும் அதன் பிறகு ராமபாணத்தினாலே அவன் உயிர் துறந்ததையும் பார்த்தோம். அவன் போர் செய்து கொண்டிருக்கின்ற அந்த காலத்திலேயே அவன் போர்க்களம் போயிருக்கிறான், போர் செய்து கொண்டிருக்கிறான். இந்த காலத்திலேயே ராவணனுக்கு சீதாவை அடைய வேண்டும் என்று சொல்லுகின்ற ஆசையினால் அவன் தன்னுடைய மந்திரி மகோதரனை கேட்கிறான். எனக்கு விரைவிலே சீதாதேவியை அடைய வேண்டும், அதற்கு வழி சொல் என்று கேட்கிறான். அந்த நேரத்தில்
அந்த மகோதரன் துர்ப்புத்தி உடையவன். எப்பொழுதுமே ராவணனுக்கு துர்ப்புத்தி சொல்லுவான். ராவணனுக்கு பல மந்திரிமார்கள் உண்டு. இதிலே இந்த மகோதரன் என்பவன் தலைமை மந்திரி மாதிரி. இவன் துன்முகமாக துர்ப்புத்தி தான் சொல்லுவான். ஆகவே அவன் சொன்னான், விரைவாக நீ சீதாவை அடைய வேண்டுமென்றால் ஒரு வழி இருக்கிறது. என்ன வழி என்று ஆர்வமாக கேட்கிறான். ராவணன் கேட்கிறான். இப்பொழுது ராவணனுடைய கோட்டைகளை முற்றுகையிட்டு அங்கு பெரிய அளவிலே போர்க்களத்திலே தன்னுடைய தம்பியாகிய கும்பகர்ணன் போருக்கு போயிருக்கிறான். இந்த காலகட்டத்திலும் இவனுடைய அந்த ராவணனுடைய விருப்பம். ஆகவே அந்த மந்திரி மகோதரன் சொல்லுவான், மருத்து என்று சொல்லுகின்ற ஒரு அரக்கன் இருக்கிறான். அவன் எப்பொழுது வேண்டுமென்றாலும் நினைத்த வடிவத்தை எடுப்பான். அவனை நாம் ஜனகனைப் போல வடிவெடுக்கச் செய்து, சீதாதேவியினுடைய தந்தை ஜனகனைப் போல வடிவெடுக்கச் செய்து, அவனை நாம் போரிலே வெற்றி கொண்டு கைதியாக பிடித்து கட்டி கொண்டு வருவது போல இங்கு கட்டி கொண்டு வந்து, அவனை வைத்தே சீதாவை உன்னை ஏற்றுக்கொள்ளும்படியாக நாம் சொல்ல வைப்போம். அப்படி என்று சொல்லி ஒரு துர்ப்புத்தியை சொன்னான். அது மாதிரி ராவணன் அவனுக்கு பரிசுகள் கொடுத்து நல்ல புத்தி சொன்னாய் என்று சொல்லி அந்த அரக்கனை அழைத்து அவனை ஜனகனைப் போல வேடம் கொள்ளச் செய்தார்கள். இந்த நிலையிலே சீதாதேவி, அசோகவனத்தில் இருக்கிற சீதாதேவியை அவள் விரும்பும்படியாக செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த அசோகவனத்தின் அருகாமையிலேயே பெரிய சிம்மாசனமெல்லாம் அமைத்து, விலையுயர்ந்த மணிகள் பதித்த ஒளி வீசக்கூடிய அந்த சிம்மாதனம், அதை ஒட்டிய வேண்டிய அழகு ஏற்பாடுகள் இதையெல்லாம் செய்து, ராவணனும் அவனை எவ்வளவு எல்லாம் ஒப்பனை செய்து கொள்ள முடியுமோ அவ்வளவு அலங்காரம் செய்து, பெரிய அளவிலே பட்டாடைகளெல்லாம் அணிந்து கொண்டு அவன் மிக கம்பீரமாக யானை போல நடந்து வந்து அந்த தேவ மகளிர்களெல்லாம் புடைசூழ, அரம்பையர்களெல்லாம் கௌரி வீச, அவனுடைய ஏவலர்களெல்லாம் பின்னால் வர, அப்படி ஒரு பெரிய குபேர சம்பத்தோடு சேர்ந்த நிலையிலே இந்த தருணத்தில் சீதாவை எப்படியும் நம்மை ஏற்கச் செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்ற அந்த பாவனையிலே இந்த சிங்காதனத்திலே வந்து உட்கார்ந்தான். உட்கார்ந்த அவன் சீதாதேவியை பார்த்து பலவாறாக கெஞ்சுகின்றான். அவனை விரும்ப வேண்டும் என்று சொல்லும் விதத்திலே பலவேறு வார்த்தைகளை சொல்லுகின்றான். சீதாதேவி காதுகளை பொத்திக் கொள்கிறார்கள். பிறன் மனைவியிடம் பேசத்தகாத வார்த்தைகளையெல்லாம் மிக கொடியவனாகிய ராவணன் அங்கு பேசுகிறான். ஆகவே சீதாதேவி மிக வருந்தி, இவனுக்கு நாம் என்ன சொல்வது என்று நினைந்து பக்கத்தில் இருந்த ஒரு புல்லை பார்த்து, அந்த ராவணனை ஏறிட்டு கூட பார்க்காமல் அந்த புல்லை பார்த்து, ஏ பதரே, புல்லே, அற்பனே, நீ செய்யாத குற்றங்களை செய்கிறாய். ஸ்ரீ ராமபிரானுடைய வருகை வருகின்ற பொழுது உன்னுடைய தலைகளெல்லாம் சிதறிப்போகும். உன்னுடைய வாழ்வு வேறும் வேரடி மண்ணும் இல்லாமல் அழிந்து போகும். நீ அந்த அவல நிலையை அடைவதற்கு ஆயத்தமாகிவிட்டாய். உன்னுடைய மகன் இந்திரஜித்தும் இளைய பெருமாளால் கொல்லப்படுவான். இப்படி சீதாதேவி
அந்த புல்லை பார்த்து பேசுவதைப் போல அந்த அவ்வளவு கம்பீரத்தோடு இருக்கின்ற ராவணனை ஒரு புல்லாக நினைத்து பேசினாள். முன்பு ஒரு முறை நிறைய உபதேசங்களை கூட அவன் திருந்தி விடமாட்டானா என்று சொல்லி இருக்கிறாள். இப்பொழுது இந்த போர் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே அவன் இப்படி ஒரு செயலை செய்த பொழுது தாய்க்கு மிக கோபம் தாங்க முடியாமல் சீதாதேவி, இப்படி நீங்கள் அழிந்து போவீர்கள், இந்திரஜித்து உன்னுடைய மகனும் இறந்து போவான் இளைய பெருமாளால், நீயும் என் தலைவனாகிய ராமபிரானால் அழியப் போகிறாய் என்று சொன்னவுடனே அந்த ராவணனுக்கு மிகுந்த கோபம் வருகிறது. அவன் சொல்லுவான், நான் இப்பொழுதே அங்கு ஆட்களை அனுப்பியிருக்கிறேன், என்னுடைய வீரர்களை உன்னுடைய தந்தை இருக்கின்ற மிதிலாபுரிக்கு நான் அனுப்பியிருக்கிறேன். அங்கு ஏராளமான அரக்க வீரர்கள் சென்றிருக்கிறார்கள். ஆகவே அந்த மிதிலை நகரிலே இருக்கின்ற வீரர்கள் அவர்களெல்லாம் கொன்று அங்கிருக்கின்ற செல்வங்களை எல்லாம் அழித்து உன்னுடைய தந்தையையும் நான் கைது செய்வேன், என்ன சொல்லுகிறாய் என்று மீண்டும் கேட்கிறான். இந்த நேரத்தில் இவர்கள் ஏற்கனவே கபட நாடகம் செய்திருந்ததைப் போல அந்த மருத்து என்பவன் ஜனகன் வேடத்திலே அங்கு கயிறுகளால் கட்டப்பட்டு கைதியை கொண்டு வருவது போல அங்கு கொண்டு வருகிறார்கள். கொண்டு வந்து நிறுத்தி சீதாவின் முன் நிறுத்தி, இதோ உன் தந்தையை கைது செய்து வந்திருக்கிறோம், இவரை கொல்வதற்கு முன்பு உன்னுடைய விருப்பத்தை நீ தெரிவித்து விடு, இல்லையென்றால் உன் தந்தையாகி இந்த ஜனகனை கொல்வேன். அதோடு மட்டுமல்ல, இதை போன்று ராமலக்குவர்களையும் நான் பிணை கைதிகளாக பிடித்து உன் கண்ணெதிரே கொன்று விடுவேன், மேலும் அங்கு அயோத்திக்கும் அரக்கர்களை அனுப்புவேன் அப்படின்னு சொன்னான். உடனே அந்த சீதாதேவி இன்னும் கவலைப்படுகின்ற விதத்திலே சீதாதேவி மனம் புழுங்குகிறார்கள். ஐயகோ, நான் ஜனக மகாராஜாவுக்கு மகளாக பிறந்ததா காரணத்தின்தானே என் தந்தைக்கு இவ்வளவு அவல நிலை. சீதாதேவி அந்த மாய ஜனகனை தந்தை என்றே நினைத்து விட்டாள். வேறு மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. ஆகவே மிக வருந்தி ஒப்பற்ற தலைவராக இருந்து நாட்டை எல்லா நாடுகளுக்கும் உதாரணமாக நடைபெறுகின்ற சிறப்பு மிகுந்த ஆட்சியை கொடுத்த தலைவராக இருந்த என் தந்தையே, உங்களுக்கு என்னால் இவ்வளவு ஒரு இழிவு ஏற்பட்டு விட்டதே என்று மிக மிக வருந்துகிறார்கள். அந்த நேரத்தில் ஜனகனை பார்த்து, நீ என்ன சொல்லுகிறாய்? உன் மகளிடம் நீ சொல்ல வேண்டிய போதனைகளை சொல் அப்படி என்று சொல்லி அதட்டி வாளை உருவி அவனை அந்த ஜனகனை வெட்டப் போகிறான். சீதாதேவி அப்பொழுது பயந்து சொல்லட்டும் என்று சொல்லி உடனே மகோதரன் பக்கத்தில் நின்ற, இவனை வெட்டாதீர்கள், இவன் சீதாவுக்கு அவனுடைய விருப்பத்தை தெரிவிக்கட்டும் என்று சொல்லி தடுக்கிறான். அந்த ஜனகன் சொல்லுவான், மகளே, ராமலக்குவர்கள் எங்கிருக்கிறார்கள் என்பது தெரியவில்லை, இன்னும் அவர்களால் இந்த அரக்கர்களை ஜெயிக்க முடியுமா என்று சொல்ல முடியாது. ஆகவே நீ ராவணனுடைய விருப்பத்தை ஏற்றுக்கொள் அப்படி சொன்னான். உடனே அடியற்ற மரம் போல் சீதாதேவி பூமியிலே விழுந்தார்கள்.
வேதங்களும் புகழுகின்ற உயரிய நிலையிலே ஒரு ஞான செல்வனாக வாழ்ந்து பெரிய அரசுரிமையை தாங்கியிருக்கின்ற ஜனக மகாராஜா என் தந்தையா இந்த வார்த்தையை பேசியது. குலமகளுக்கு இது நியாயமானதா? இந்த அரக்கர்களெல்லாம் எப்படிப்பட்டவர்கள்? என்னுடைய பிராணநாதன் மகாவிஷ்ணு, அவருடைய பெருமையை என்னென்று சொல்வது? இந்த அங்கணத்து புழு தின்னுகின்ற இந்த நாய்களோடு வாழ்வதா? பெரிய நிலையிலே சிங்கத்தோடு வாழ்ந்த பேடை நாய்களோடு வாழுவது என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தையை உங்கள் வாயால் சொல்லிவிட்டீர்களா? நீங்கள் போர்க்களத்திலே இறந்து போயிருக்க வேண்டியது தானே. ஏன் இவர்களிடம் பிணை கைதிகளாக மாட்ட வேண்டும்? உங்கள் உயிரை அங்கேயே மாய்த்து நீங்கள் வீர சொர்க்கம் அடைந்திருக்கலாமே. இப்படிப்பட்ட அவல நிலை உங்களுக்கு எதனால்? உங்களை நான் கண்ணெடுத்தும் பார்க்க மாட்டேன். என் தந்தையாக இருந்தால், ஜனக மகாராஜாவாக இருந்தால் இந்த வார்த்தையை சொல்ல மாட்டார் நிச்சயமாக. ஆகவே நீ என் தந்தை அல்ல. அப்படி அந்த சீதாதேவி பேசினார்கள். இப்படி இந்த சம்பாஷணை நடக்கின்ற நேரத்திலே இந்த ராவணன் வந்து இந்த சீதையை உடன்பட வைக்க வேண்டும் என்பதற்காக கட்டுக்கோப்பான காவல்களெல்லாம் வைத்திருக்கிறான் அந்த பகுதியிலே. அதையும் தாண்டி சில ஒற்றர்கள் வேகமாக ராவணன் பக்கம் வந்து அவனுடைய காதுகளிலே சொல்லுகிறார்கள், போர்க்களத்திலே எண்ணறிய வானர வீரர்களை கொன்று குவித்த கும்பகர்ணன் இறந்து போனான். அப்படி என்கிற செய்தி சொன்னார்கள். உடனே தம்பி கும்பகர்ணா என்று அடியற்ற மரம் போல் வீழ்ந்தான். எல்லா உலகங்களும் கேட்கும் வண்ணம் அலறினான். கொடுந்துயரத்திற்கு உள்ளாகிவிட்டான். வென்று வருவாய் என்று நினைத்தேன், நீ இறந்துபட்டு போனாயோ, எனக்கு யார் கதி? அப்படி என்று சொல்லி பலவாறாக அவன் அழுது புலம்புகிறான். சீதாதேவி கண்முன்னாலே இந்த செய்தி. அம்மாவினுடைய மனதிலே உறுதி ஏற்படுகிறது. ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியினால் இந்த கும்பகர்ணன் அழிந்திருக்கிறான். அங்கு போர்க்களத்திலிருந்து அந்த வானர சேனைகள் எல்லாம் குதூகலமாக அந்த கும்பகர்ணன் இறந்ததினால் செய்கின்ற ஆரவாரம் வானை பிளக்கிறது. தேவர்களெல்லாம் பேரொலி எழுப்புகிறார்கள். இது மாதிரி சத்தம் போர்க்களத்திலே கேட்டுக்கொண்டிருக்கிறது. மகிழ்ச்சிகரமான ஆரவார சப்தங்கள். ஒருவாறு எழுந்தான், திரும்பி பார்க்காமல் போகின்றான், தலைகுனிந்து போகின்றான். மகோதரன் முதலானவர்கள் போனார்கள். அங்கு சென்று அரண்மனையிலே ஒரு 4 கால்களையும் இழந்த ஒரு சிங்கமானது எப்படி துடிக்குமோ அதுபோல அங்கு அயர்ந்து அழுகின்றான், உட்கார்ந்து அழுகின்றான் ராவணன். போர்க்களத்திலிருந்து பல செய்திகள் வந்து கொண்டே இருக்கின்றன. அந்த கும்பகர்ணனுடைய கால்கள் இல்லை, கைகள் இல்லை, அவன் தலை கூட இல்லை. போர்க்களத்திலே செய்திகள் வந்து கொண்டே இருக்கின்றன. தலை எங்கே போய்விட்டது? தலையை கொய்து அப்படியே ஆழ்கடலிலே ஆழ்த்தி விட்டார் ராமபிரான். அவன் கடைசியில் வேண்டிக் கொண்டான், முக்கிலா முகமென்று முனிவர்களும் அமரர்களும் தூற்றுவார். அவன் தங்கைக்கும் மூக்கறுபட்டு போச்சுது, இவனுக்கும் காது மூக்கெல்லாம் இல்லை. அப்படி என்று முனிவர்களும் அமரர்களும் என்ன செய்வார்கள்? ஏளனமாக தூற்றுவார்கள்.
ராமா நின்னை வேண்டும் வரம் ஒன்று, என் தலையை நீக்குவாய், என் தலையை அறுத்துரு, நீக்கியவின் நெடுங்கடலுள் ஆழ்த்துவாய், என் தலையை நெடுங்கடலுள் ஆழ்த்துவாய், கடலில் கொண்டு போட்டுரு. ராமபிரான் அப்படியே அவனுடைய ஒரு அம்பினால் அவனுடைய தலையை துணித்து அந்த அம்பே தூக்கி கொண்டு கடலுக்குள் போட்டு விட்டது. அதனால் இப்பொழுது சொல்கிறார்கள் அவன் தலை கூட இல்லை. இப்படியாக அவனுடைய அந்த மாய ஜனகன், அந்த மாயை நீங்கியது. அதன் பிறகு திரிசடை சொன்னாள். திரிசடை எப்பொழுதும் சீதாதேவியின் பக்கத்தில் இருப்பாள், விபீஷணருடைய மகள். அவள் சொல்வாள், இந்த ஜனகன் என்கிறவன் வந்தவன் மருத்து என்று சொல்லுகின்ற அரக்கன், அவன் இப்படி மாறு வேடம் போடுவான், எப்படியாவது உன் விருப்பத்தை பெற்றுவிட வேண்டும் என்று சொல்லி வஞ்சகர்கள் இப்படிப்பட்ட சூழ்ச்சியை செய்தார்கள். எல்லாம் சுபிட்சமாக இருக்கும், இனி இளைய பெருமாள் இந்திரஜித்தை கொல்வான் என்று சொல்லியிருக்கிறீர்கள், அது உண்மையாக நடக்கும். இப்படி அந்த காட்சி. அடுத்தாற்போல் அவன் சும்மா இருக்க மாட்டான். மந்திராலோசனை கூட்டத்தை கூட்டினான். அன்று ஒரு குரங்கு வந்து அழித்தது இலங்கையை. அவன் செய்த தவறை எண்ணி பார்க்க மாட்டான். ஆதிக்கம் உடையவர்கள், ஆணவம் உடையவர்கள் இப்படித்தான் போவார்கள். கரையேறுவதற்கு வழி பார்க்க மாட்டார்கள். அங்கேயே மீண்டும் மீண்டும் அவர்கள் அதர்மத்தையே செய்து அழிவார்கள். இந்த ராவணனும் அதன் பிறகு எல்லா பேரும் மந்திராலோசனை சபையிலே பலவாறாக நான் அதை செய்வேன் இதை செய்வேன் என்று பேசுகிறீர்கள், ஆனால் எனக்காக போர் செய்து வெற்றி வாகை சூடுவதற்கு யாரும் தயாரில்லை, அப்படி புலம்புகிறான். அந்த நேரத்தில் அதிகாயன் என்று ஒருவன், அதிகாயன் ராவணனுக்கும் மண்டோதரிக்கும் பிறந்தவன் இந்திரஜித். அது மாதிரி இன்னொரு பட்டத்து மகிழ்ச்சி ராவணனுக்கு. அவள் பெயர் தானியமாலி. தானியமாலி, அந்த தானியமாலியும் ஒரு மனைவி ராவணனுக்கு. அவள் வழியாக பிறந்தவன் இந்த அதிகாயன். இவனும் பெரிய இந்திரஜித் மாதிரி பெரிய வீரசூர தன்மை உடையவன். இவன் மலை போன்ற உடம்பை உடையவன். அதனால்தான் அதிகாயன் என்று பெயர். காயம் என்றால் உடம்பு, அதிகாயம் என்றால் அதிக பருமனான உடல் உடையவன். அவன் தந்தையே, நீங்கள் ஏன் வருந்த வேண்டும், எனக்கு கட்டளையிடுங்கள், நான் அந்த ராமலக்குவர்களை அழித்து வருவேன். அதோடு மட்டுமல்ல, நீங்கள் தம்பியாகிய கும்பகர்ணனை இழந்து எப்படி தவிக்கிறீர்களோ அதுபோல ராமனுடைய தம்பியாகிய இலக்குவனை நான் கொன்று நீங்கள் படுகின்ற துன்பத்தை போல் ராமனும் படும்படியாக நான் அவனை அழித்து வருவேன். எனக்கு உத்தரவு கொடுங்கள், 2 செய்யுங்கள். என்னை தனியாக விட்டு நீ போர் செய்து அந்த இலக்குவனை அழித்து வா என்று சொன்னாலும் போய் அழித்து வருகிறேன். இல்லை என்றால் எனக்கு வேண்டிய படைகளை என்னோடு அனுப்பி போருக்கு அனுப்பினாலும் அனுப்புங்கள். இதில் எது உங்களுக்கு விருப்பமோ அதை செய்யுங்கள் அப்படின்னு சொன்னான் அதிகாயன். அவனுடைய வீர உரை பெரிய அளவிலே இருக்கிறது ராமகாவியத்திலே. அப்படி போருக்கு எழுந்தான் ராவணன். அவனுக்கு 3000 கோடி காலாள் படைகள், 3000 கோடி காலாள் படைகள். அது மாதிரி ஆயிரக்கணக்கான யானைப்படைகள், குதிரைப்படைகள், அது மாதிரி ஆயுதங்கள் எடுத்து வேறு ஆயுதங்கள் எடுத்து போர் செய்கின்ற அரக்கர்கள், இது மாதிரி பல லட்ச போர் வீரர்களை அதிகாயனோடு அனுப்பினான். ஏக காலத்திலே 100-200 தேர்கள்
அவனை பின்தொடர்ந்து வருவதற்காக, அவனை பாதுகாப்பதற்காக நிம்பன், அகும்பன், அப்படி என்று சொல்லுகின்ற பெரிய மல்லர்கள், இவர்களையெல்லாம் அனுப்புகிறான். அதிகாயன் கொக்கரித்து கொண்டு போர்க்களத்திற்கு வருகிறான். பெரிய சேனைகள், கடல் எப்படி ஆர்ப்பரித்து வருமோ அது மாதிரி சேனைகள் வருகின்றன. வந்தால் ராமலக்குவர்கள் இங்கே வானர சேனைகளோடு இருக்கிறார்கள். வரும் இவன் அதிகாயன் என்று வீடணன் சொல்லுகிறார். இவர்களும் படைகளோடு போகின்ற பொழுது அந்த அதிகாயன் ஒரு தூதுவனை அனுப்புகிறான். நான் குறிப்பாக இலக்குவனை கொல்வதற்காகத்தான் வந்திருக்கிறேன். ஆகவே இலக்குவனை என்னோடு போர் செய்ய அனுப்புங்கள், அவனை நான் கொல்ல வேண்டும் என்று சொல்லி அனுப்புகிறான். அந்த தூதுவன் ராமலக்குவர்கள் இருக்கின்ற இடத்திற்கு வருகிறான். வந்து விவரம் சொல்லுகின்றான். அதிகாயன் போருக்கு வந்திருக்கிறான். கும்பகர்ணனை இழந்து அங்கே ராவணன் துன்பப்படுவது போல இலக்குவனை இழந்து நீங்கள் துன்பப்பட வேண்டும். அதற்காக இலக்குவனையே போருக்கு அழைக்கிறான் அதிகாயன். அதை சொல்வதற்காக வந்தேன் என்றான். நன்று, இலக்குவனையே அனுப்புவோம் என்று சொல்லி இளைய பெருமாளை நோக்கி சொல்லுவார். அதிகாயன் வந்திருக்கிறான், வெற்றி கொண்டு வருவாயாக என்று. கூடவே வீடணனை அனுப்புகிறார். அது மாதிரி அங்கதன், அனுமன், சுக்ரீவன் முதலானவர்கள் கூடவே வருகிறார்கள். போர்க்களத்திற்கு இளைய பெருமாள் வந்தாகிவிட்டது. இந்த நேரத்தில் அந்த அதிகாயன் கொக்கரித்து பேசுவான். வந்துவிட்டாயா என் கண்முன்னே, உன்னை விடுவேனா பார் என்று சொல்லி போருக்கு ஆயத்தமாகிறான். வாய்ப்பேச்சு வேண்டியதில்லை, உன்னுடைய வீரத்தை காட்டு என்று இளைய பெருமாள் சொல்கிறார். அவனோ பெரிய தேரிலே உட்கார்ந்திருக்கிறான். 1000 குதிரைகள் பூட்டப்பட்ட மிகப்பெரிய தேர். ஆனால் இவர் பூமியில் நின்று போர் செய்ய வேண்டும். யாரு? இளைய பெருமாள், இலக்குவர் இல்லையா? வானர சேனைகள் தாக்குகின்றன. அது மாதிரி அந்த அதிகாயனுடைய அரக்க சேனையும் தாக்குகிறது. வானர சேனைகள் எண்ணறிய மரங்களை பிடுங்கி எடுத்து எறிகிறார்கள், மலைகளை எறிகிறார்கள். அது மாதிரி அரக்கர்களும் தங்கள் கையில் இருக்கின்ற ஈட்டி, வாள், தோமரம், இரும்புத்தடி, தோமரம் என்றால் இது மாதிரி ஆயுதங்களை வைத்து அவர்களும் தாக்குகிறார்கள். நிறைய வானர்கள் அங்கே யுத்த களத்திலே இறந்து போகிறார்கள். அது மாதிரி லட்சக்கணக்கான அந்த அரக்கர்களும் இறக்கிறார்கள். இனி சும்மா இருக்கக்கூடாது என்று சொல்லி இளைய பெருமாள் போருக்கு தயாராகிறார். இந்த நேரத்தில் அங்கதன் சொல்லுவார், அவன் தேரிலே இருக்கிறான், நீங்கள் பூமியிலே இருந்து போர் செய்ய வேண்டாம், என்னுடைய தோளிலே ஏறிக்கொள்ளுங்கள், நான் உங்களுக்கு தேராக இருக்கிறேன் என்று சொல்லி அங்கதன் சொல்ல, அதுவும் நல்லதுதான் என்று இளைய பெருமாள் அந்த அங்கதனுடைய தோளிலே ஏறிக்கொண்டார். பெரிய அளவிலே போர் நடக்கிறது. அந்த அதிகாயன் ஏராளமான கணைகளை விட்டு வானர சேனைகளை அழிக்கிறான். அது மாதிரி இளைய பெருமாளும் அழிக்கிறார். சில மணி நேரத்துக்குள்ளே அங்கே அரக்க சேனைகள் சிதறி ஓடுகின்றன. ஆங்காங்கே பிணக்குவியல்கள், இரத்த ஆறு பெருக்கெடுத்து ஓடுகிறது. யானைகள் தலை இழந்து, துதிக்கை இழந்து, கால் இழந்து துடிக்கின்றன. அங்கே கவந்தன் அது ஆடுகிறது, கவந்தம் ஆடுகிறது. கவந்தம் என்று சொன்னால் 10,000 பிணங்கள் விழுந்ததென்றால், வீரர்கள் இறந்தார்கள் என்றால் ஒரு கவந்தம் ஆடுமா. கவந்தம் என்றால் என்னது? தலை கைகால் இல்லாதது எழுந்து ஆடும், தலை இல்லாமல் முண்டம் எழுந்து ஆடும், அது கவந்தம். அது 10,000 பேர் இறந்தால் ஒரு கவந்தம் ஆடுமா. இங்கு பார்த்தால் போர்க்களம் முழுவதும் கவந்தம் ஆடுகிறது. அப்படி என்றால் எத்தனை 10,000 பேர்கள் இறந்திருப்பார்கள். இவனை சும்மா விடக்கூடாது என்று சொல்லி
அவனுடைய தேரை அழிக்கிறார் இளைய பெருமாள். அவன் வேறொரு தேரில் ஏறிக்கொள்கிறான், அந்த தேரையும் அழிக்கிறார். அதன் பிறகு அவன் வல்லமை உள்ள நிறைய ஆயுதங்களை பிரயோகிக்கிறான். அவற்றையெல்லாம் முறித்துவிட்டு அவனுடைய மார்பிலே அழுந்தும்படியாக 10 கணைகளை விடுகிறார். அது அவனுடைய கவசத்தை கிழித்து என்ன செய்கிறது? அவனுடைய உடம்பை ஊடுருவுகிறது. அப்படியே அதிகாயன் இறந்து விழுந்தான். இப்படியாக அதிகாயன் இறந்தான் செய்தி அங்கே ராவணனுக்கு செல்கிறது. அங்கு ராவணனுடைய கோட்டையை சூழ்ந்த, கோட்டைக்குள் இருக்கின்ற கோட்டையை சூழ்ந்த இடமெல்லாம் துக்கம் கவ்விக்கொண்டது. இந்த செய்தி அந்த தானிய மாலிக்கு கிடைக்கிறது. ஓ என்று அலறிக்கொண்டு ராவணனுடைய சபைக்கு வந்து அவன் இருக்கிற இடத்திற்கு வந்து தலைவிரி கோலமாக அழுது அரற்றுகிறாள். என் மகனை கொன்றுவிட்டீரே, என் மகன் போய்விட்டானே, யார் எனக்கு என்னை மகனை தருவார்கள்? நீவீரோ இங்கு இருக்கின்றீர், என் மகன் அநியாயமாக கொல்லப்பட்டு விட்டானே, அப்படி என்று சொல்லி தாய் அழுவாள் அல்லவா? அவள் ரொம்ப அதிகமாக அழுதாள். என்ன செய்யலாம் என்று சொல்லி அடுத்தாற்போல் யோஜனை. அப்படி யோஜனை நடந்தால் கிராமம் எல்லாம், அந்த நகரமே அழுது கொண்டிருக்கிறது. என்ன காரணம்? பெரிய கூச்சல், அழுகை குரல் எங்கும் என்ன செய்கிறது? கேட்கிறது. இதை கவனித்தான் இந்திரஜித். அந்த இந்திரஜித் அவன் பெரிய வீரன், மாவீரன். உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், அந்த ஊர் தேடு படலம் என்று ஆஞ்சநேயர் தேடினார் அல்லவா சீதாதேவியை. அப்பொழுது இவன் அந்த இந்திரஜித்து படுத்திருந்த மாளிகையையும் போய் பார்த்தார். அவன் அங்கு படுத்திருந்தான். அவர் நினைக்கிறார், இவன் முருகனை போன்றவன், சிவபெருமானின் மைந்தன் முருகனை போன்றவன். இவன் மாபெரும் வீரனாக இருப்பான். அவர் நினைக்கிறார், நுண்மான் அறிவுடையவரல்ல அஞ்சனர். அப்பொழுதே அவன் இவனை ஜெயிக்க பல நாள் போர் செய்ய வேண்டியது வரும் என்று நினைத்தார் ஆஞ்சநேயர். அது மாதிரி மாவீரன் அவன். இந்த ஊரெல்லாம் இப்படி, நகரமெல்லாம் இப்படி அழுகுரல் கேட்கிறதே என்ன என்று சொல்லி கேட்ட பொழுது யாரும் பதில் சொல்லவில்லை. அதிகாயன் இறந்து விட்டான் என்று சொல்வதற்கு அவர்களுக்கு துணிச்சல் இல்லை, வாய் திறக்கவில்லை. எல்லோரையும் கேட்டு கடைசியாக இங்கு ராவணனிடம் வந்தான். ராவணனும் துக்கத்தில் இருக்கிறான். என்ன நடந்தது? ராவணன் ஒருவாறு அவன் ஆணவம் மிகுந்தவன் அல்லவா, தேற்றிக்கொண்டு இப்படி அதிகாயன் போர்க்களத்திலே இறந்து விட்டான். அவனுடைய சூழ்நிலை நமக்கு தெரியவில்லை. நான் திரும்ப திரும்ப அவனோடு போர் செய்வதற்காக யானைப்படைகளை எல்லாம் திரும்ப திரும்ப அனுப்பினேன். எவ்வளவு படைகள் சென்றாலும் அந்த இலக்குவன் அழித்து விட்டான். அவனுக்கு உறுதுணையாக சென்றவர்களெல்லாம் அவனை காப்பாற்ற முடியவில்லை, போர்க்களத்திலே இறந்து விட்டான் என்றான். இந்த இந்திரஜித்துக்கு பெருங்கோபம் வருகிறது. கண்கள் கொவ்வை பழம் போல சிவந்தன, அப்படியே உதடுகள் துடிக்கின்றது. மாவீரன் அல்லவா, இதோ இப்பொழுதே நான் செல்கின்றேன். நீங்கள் உடனே அவனுக்கு கோபம் வந்து நான் போர்க்களத்திற்கு போகிறேன் என்று சொல்லி பல ஆயிரக்கணக்கான சேனைகளை எல்லாம் திரட்டி கொண்டு அந்த இந்திரஜித்து போருக்கு வருகிறான். இந்திரனை அவன் ஜெயித்ததினால் இந்திரஜித் என்று பெயர் அவனுக்கு. பல முறை அவன் இந்திரனோடு போர் செய்து ஜெயித்திருக்கிறான். இந்திரனுடைய வஜ்ராயுத படை அவனை ஒன்று செய்யாது. அதுபோல இந்த மூவர்களுடைய படைகளும் அவனை ஒன்றும் செய்யாது. அது மாதிரி பெரிய மாவீரன் இந்திரஜித். சிவபெருமான் சூலப்படையோ திருமாலுடைய அந்த சக்கராயுத படையோ இந்திரனுடைய வஜ்ராயுதமோ எதுவும் ஒன்றும் செய்யாது. அது மாதிரி வீரம் படைத்தவன். சுருக்கமாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அவன் பெரிய அளவிலே போர் செய்து வெல்ல வேண்டும் என்று வருகின்றான். அதிகாயனை கொன்ற அந்த
இலக்குவனை நான் கொல்லாமல் இந்த நகரத்திற்கு திரும்பி வர மாட்டேன் அப்படி சொல்கிறான். அவனுடைய முதல் வார்த்தையே அதுதான். என்ன முதல் கையெழுத்து என்று சொல்வார்கள் அல்லவா, அது மாதிரி. என்ன நான் அந்த இலக்குவனை கொல்லாமல் திரும்பி வரமாட்டேன் என்று சொல்லுகின்றான். அது மாதிரி போர்க்களத்திலே வந்து பல்வேறு விதத்திலே பெரும் போர் செய்கின்றான். வானர சேனைகளுக்கு பெரிய இழப்பு ஏற்படுகிறது. இளைய பெருமாள் அவன் முன் தோன்றி பெரும் போர் செய்கிறார். இளைய பெருமாள் விடுகின்ற அம்புகளை எல்லாம் அவன் அழிக்கின்றான். அதுபோல இந்திரஜித் விடுகின்ற அம்புகளை எல்லாம் இவர் அழிக்கின்றார். காலையிலிருந்து போர் நடந்து கொண்டே இருக்கிறது. பெரும்போர் நடக்கிறது. மாலை வரை நடக்கிறது. ஒவ்வொரு தேராக இவர் இளைய பெருமாள் அழித்தாலும் வேறு தேர்களிலே ஏறிக்கொள்கிறான். அது மாதிரி கவசங்களை அழித்தாலும் வேற்று கவசங்களை அணிந்து கொள்கிறான். இது மாதிரி பெரிய போர் செய்கிறான். அவனோடு சில நேரங்களிலே ஆஞ்சநேயர் எதிர்ப்படுகிறார், சுக்ரீவன் எதிர்ப்படுகிறார், அது மாதிரி அங்கதன் எதிர்ப்படுகிறான். இது மாதிரி மாறி மாறி கொஞ்சம் போர் செய்வார்கள். கடைசியில் வீடணன் சொல்லுவார், இவன் இன்னும் ஒரு நாளிகை நேரம்தான் இருக்கிறது சூரியன் அஸ்தமிப்பதற்கு. அந்த சூரியன் அஸ்தமித்து விட்டால் இவன் மாயப்போர் செய்வதிலே வல்லவன். இவன் மாயப்போர் என்று சொன்னால் விண்ணில் மறைந்து கொள்வான், போர் செய்வான். அரக்கர்கள் மாயப்போர் செய்வதிலே வல்லவர்கள். ஆகவே அப்படி என்றால் சூரிய உதயமாக இருக்கின்ற காலத்தில் என்ன நடக்காது? பெரிய அளவிலே மாயங்கள் நடக்காது. இதுதான் பேர் உண்மை. சூரிய ஒளிக்கு அவ்வளவு ஆற்றல் இருக்கு. அதனால் வீடன் சொல்கிறான், அவன் மாயப்போர் செய்வதிலே வல்லவன். ஆகவே இன்னும் கொஞ்ச நேரம்தான் இருக்கிறது சூரியன் அஸ்தமிப்பதற்கு. அவன் தேரை அழித்தால் ஒளி அவனை கொல்ல முடியாது என்று சொன்ன உடனே இளைய பெருமாள் மறு வினாடியே அவனுடைய தேரை அழித்து விட்டார். அடுத்த நிமிஷம் என்ன ஆகுது பாருங்கள். இப்பொழுது இந்த இளைய பெருமாளுக்கு வாகனம் யார் என்றால் ஆஞ்சநேயர் தான் இப்பொழுது தூக்கி வைத்து கொண்டிருக்கிறார். முன்பு அதிகாயனோடு போர் சமயம் செய்யும்போது அங்கதன், இப்பொழுது ஆஞ்சநேயர். தேர் அழிந்தவுடனே சூரியன் அஸ்தமம் ஆகிவிட்டது. என்ன செய்து விட்டான்? மாயமாய் மறைந்து விட்டான் இந்திரஜித். உடனே இந்த வானர சேனைகள் இவர்களுக்கு தெரியாதல்லவா, இவன் இப்படி மறைந்து போய்விட்டான் என்பது தெரியும். இவன் பயந்து ஓடிவிட்டான், போர்க்களத்தில் இருந்தே ஓடிவிட்டான் என்று அவர்கள் நல்ல உற்சாகமாக ஆரவாரம் செய்தனர். அதுபோல எல்லா வீரர்களும் இளைப்பாரி கொள்ளலாம், இன்று போர் முடிந்தது, அவன் ஓடிவிட்டான் பயந்து என்று சொல்லி இளைய பெருமாளும் அவர் உடம்பிலே பாய்ந்திருந்த அம்புகளை எல்லாம் எடுத்து கொஞ்சம் ஆறுதலாகி, அப்படி கொஞ்சம் அந்த அந்த சர்ம உபாதிகளை நீக்கி அப்படி நிற்கிறான். இவன் என்ன செய்தான்? இதுதான் தருணம் என்று சொல்லி அங்கே வானில் மறைந்தான் அல்லவா, அங்கிருந்து நாகபாச கணையை விட்டுவிட்டான். நாகபாச கணையை விட்டது தான் அது அவனுக்கு பிரம்மதேவர் கொடுத்தது. அந்த நாகபாச கணை இந்த ராவணனுக்கு தகப்பன் பிரம்மதேவர். அவரையிடம் அவன் தவம் செய்து பெற்ற கணை அது. அது என்ன செய்தது? அந்த இரவு மங்கிய அந்த நேரத்திலே எல்லோரையும் பிடித்து கொண்டது. எல்லா வானர சேனைகள் எல்லா பேரையும் பிடித்து கொண்டது. அனுமன் மற்றும் உள்ள சுக்ரீவன், அங்கதன், நீலன், நளன், வீராதி வீரர்கள், இளைய பெருமாள் எல்லாவரையும் பிடித்து கொண்டது. போர்க்களத்தில் இருந்த எல்லா பேரையும் என்ன செய்து கொண்டது? நாகபாச கணை பிடித்து கொண்டது. அது என்ன செய்யும்? அப்படியே இருக்கும்.
அது பல நிலையிலே நாகம் போன்று அப்படி கடித்து கடித்து என்ன உடம்பை சாகடிக்கும். சும்மா ஏதோ கெட்டிப்பட்ட மாதிரி இருக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் என்ன செய்வார்கள்? உயிர் துறந்து விடுவார்கள். அது மாதிரி அந்த பாச கணை கட்டிவிட்டது. போர்க்களம் ஒரே அமைதியாயிட்டது. இந்த இந்திரஜித் என்ன செய்தான்? அவன் எல்லோரையும் கொல்வித்து விட்டேன் என்று சொல்லி ராவணனிடம் போய் நன்றி செய்தேன். எல்லோரும் இன்று இலக்குவன் உட்பட எல்லோரும் இறந்து போனார்கள். நான் போர்க்களத்திலே அதிகமாக போர் செய்தனால் களைப்பாயிருக்கிறது, நான் ஓய்வெடுக்கப் போகிறேன் என்று போயிட்டான். தகப்பனுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப சந்தோஷம். சாதாரண சந்தோஷமா என்ன? அவனுக்கும் நான் இன்று இலக்குவனை கொல்லாமல் என்ன செய்ய மாட்டேன், உங்கள் நகரத்துக்கு திரும்ப மாட்டேன், நான் எல்லாரையும் கொல்லிட்டேன், அதனால் திரும்பிட்டேன்னு அவனுக்கும் ஒரு பெருசு. இங்கு வீடனன் இருக்கிறார். வீடனனே அது பிடிக்கவில்லை. வீடனனுக்கு கவலை என்றால் பொறுக்க முடியாது. எல்லோரையும் பார்க்கிறார். எல்லோரும் புலம்புகிறார்கள். அவர்களை அந்த நாகபாச கணை இருக்க என்ன ஆகிறது? எல்லோரும் வலியின் காரணமாக புலம்புகிறார்கள். புலம்பி தான் போனால் பரவாயில்லையே, இளைய பெருமாளையும் பிடித்து விட்டதே, எல்லா பெரிய மாவீரர்களையெல்லாம் பிடித்து விட்டதே, இந்த கணை பற்றி கொண்டதே, என்ன செய்ய என்று சிலர் ஏங்குகிறார்கள், சிலர் அழுகிறார்கள். என்ன, சிலர் தூக்கம் வருவது போல என்ன செய்கிறார்கள்? என்ன அசதி ஆகிறார்கள். என்ன அப்படி எல்லோரும் கட்டுப்பட்டு விட்டார்கள். வேறு வழியே இல்லை. இந்த வீடனனுக்கு இது ஒரு பக்கம் இவர்களெல்லாம் இப்படி கட்டுப்பட்டு விட்டார்கள், இன்னொரு பக்கம் அவருக்கு நாம் ஏதோ வஞ்சனை செய்தது போல் ஆகிவிடுமோ? தக்க தருணம் பார்த்து எல்லாவரையும் இப்படி ராவணன் தம்பியாகிய நான் சதி செய்து விட்டேன் என்று நினைத்து பேசுவார்களே. அது மாதிரி கூட வாய்க்கு வந்தபடி பலரும் பேசலாம் இல்லையா? சந்தர்ப்பத்தை வைத்து வாய்க்கு வந்தபடி என்ன செய்வார்கள்? சில காரியங்களை பூதாகாரமாக்குவாங்கல்ல. இதுதான் சந்தர்ப்பம், இந்த வழியை நம்ம விடக்கூடாது, இந்த வாய்ப்பை விடக்கூடாது. ஒரு நாளைக்கு எத்தனை பேர்கிட்ட சொல்லலாம்? ஒரு 10,000 பேருக்கு சொல்லலாம். அப்படி தானே செய்தி பரப்புவாங்க இல்லையா? அது மாதிரி இவருக்கு இப்படி வாய்க்கு வந்தபடி திட்டுவார்களே, என் செய்வேன், இப்படி ஆகிவிட்டதே, அவன் மாயப்போர் செய்து விட்டானே என்று அவர் வேறு வருந்துகிறார். இந்த நேரத்தில் ராமபிரான் வருகிறார். எப்படியோ அந்த எல்லோரும் இப்படி கட்டுப்பட்டு விட்டார்கள், அஸ்திரத்தினாலே கட்டப்பட்டு விட்டார்கள் என்று வந்தால் இங்கு பார்த்த அடுத்த கணத்திலே இளைய பெருமாளை கண்டு கொண்டார். ஓடி வந்து எப்படி இருக்கும்? தம்பி தம்பி என்று சொல்லி மார்பில் எடுத்து அணைப்பார், தோளிலே தூக்கி போடுவார், கீழே கிடத்துவார், கால்களை பிடிக்கி பார்ப்பார், மூச்சு இருக்கிறதா என்று மூச்சை பார்ப்பார். அப்படி அவருக்கு, தம்பி நீ இல்லாவிட்டால் நான் எப்படி இருப்பேன்? நான் இல்லாவிட்டால் பரதன் எப்படி இருப்பான்? ஐயோ இப்படி ஆகிவிட்டதே, இப்படி ஒரு நிலை ஆகிவிட்டதே என்று சொல்லுவார், ஏங்குவார், மறுகுவார், குறுகுவார். யார் இந்த வரத்தை அவனுக்கு கொடுத்தது? இந்திரஜித்துக்கு இப்படிப்பட்ட வல்லமை வரத்தை கொடுத்தது யார்? இப்பொழுதே அவர்களை கொல்லட்டுமா? இந்த இலங்கையும் இந்த உலகத்தையும் அழிக்கட்டுமா? அப்படியெல்லாம் மிக வருத்தத்திலே ஏங்குவதும், வீர நிலையிலே அவர் தன்னுடைய அந்த ஆதங்கத்தை வெளிப்படுத்துவதும், இப்படி இருக்கும்போது வீடனன், இது யார், என்ன விஷயம் என்று வீடனா உனக்கு தெரிந்தால் சொல். அப்படி எங்கும்போது வீடனன் ஒருவாறு மனதை தேற்றி கொண்டு ராமபிரானுக்கு சொல்லுகிறார், இந்த நாகபாச இந்த கணையை விடுகின்ற வரத்தை, இந்த கணையையும் வரத்தையும் பிரம்மதேவர் கொடுத்திருக்கிறார். இந்த நாகபாச கணையை ஏவிய பின்பு அதிலிருந்து மீண்டு வருபவர்கள் யாரும் இல்லை. யாராக இருந்தாலும் இது பற்றி கொண்டால் இறந்து போவார்கள். இப்படிப்பட்ட துயரமான நிலை நமக்கு வந்துவிட்டது என்று அவரும் வருத்தத்தோடு இந்த காரியங்களை சொல்லுகிறார். இதிலிருந்து மீள்வதற்கு வேறு வழியே இல்லையா
அப்படி என்று சொன்னால் எல்லோரும் இறந்துபட்டு போவது என்ற நிலைதானே ஆகிவிடும். வீடணன் சொல்வார், தர்மம் ஒரு காலம் பொய்க்காது, ஏதேனும் வழி கிடைக்குமா? ஆனால் நாகபாச கணையிலிருந்து மீள்வது எப்படி? இப்படி இருக்கின்ற நேரத்திலே வானவர்களெல்லாம் அங்கு குழுமிக்கொண்டு அவர்களுக்கும் துயரம், ராவணாதி அவுணர்கள் அழியாமல் போய்விட்டார்களே என்று சொல்லி அங்கிருந்த பார்த்த தேவர்களிலே ஒருவர் கருட பகவான். கருட பகவான் பார்த்தார். அவர் இந்த பூமிக்கு வரவில்லை, மகாவிஷ்ணு தான் ராமனாக வந்தார். ஆனால் கருட பகவான் வரவில்லை. இவர் மீண்டும் வைகுந்தம் வருகின்ற காலத்தை எதிர்பார்த்து அங்கு இருக்கிறார் கருட பகவான். என்ன, கருட பகவான் பெரிய திருவடி, சுவாமிக்கு பெரிய திருவடி. சின்ன திருவடி யார்? ஆஞ்சநேயர். சின்ன திருவடி ஆஞ்சநேயர். கருட பகவான் நினைக்கிறார், ஓஹோ இப்படி ஒரு நிலையா, சரி சரி நாம் போய் இந்த இடரை தீர்ப்போம் அப்படி என்று சொல்லி வானத்தில் இருந்து அப்படி தன்னுடைய இறக்கைகளாலே 14 உலகங்களையும் என்ன செய்து விடுவாராம்? மறைத்து விடுவாராம். அவ்வளவு பெரிய உருவம் தாங்க முடியும் கருட பகவானுக்கு. அவர் அப்படி இறங்கி வருகிறார். ஒரு நிலை மட்டத்திற்கு வானிலிருந்து வந்தவுடனே இங்கு பேரொளி ஏற்படுகிறதாம். அவருடைய தேஜஸ், கருட பகவானுடைய தேஜஸ் இங்கு பேரொளியை உண்டாக்குகிறது. பேரொளி வந்தால் மாயை என்ன செய்யும்? மறையும். ஒளி வந்தால் இருள் என்ன செய்யும்? மறையும். அப்படித்தானே? அப்படி வந்தவர் ராமபிரான் பக்கத்திலே வந்து உட்கார்ந்தார், நின்றார். பக்கத்திலே வந்து வணங்கி நிற்கிறார். யாரப்பா நீ? உடனே அவர் சொல்லுவார், இந்த பிணி நீங்கிவிடும். அதாவது கருடன் வந்தால் நச்சு போய்விடும். என்ன, பாம்பினுடைய தோஷம் என்ன செய்யாது, எல்லாம் விலகி போகும். இது நாகபாச கணை அல்லவா, அதனுடைய வீரியம் குறைந்து விட்டது. அப்பொழுது பின்னால் உங்களை நான் சந்திப்பேன், உங்களுக்கு சேவை செய்கின்றவன் பின்னால் உங்களுக்கு அறிமுகம் செய்கின்றேன் என்று அப்படி கருட பகவான் என்ன செய்தார்? பறந்து போய்விட்டார். எல்லா வானர்களும் எழுந்தாச்சு. எப்படி பிரம்மதேவர் சதுர் யுகம் முடிந்து மீண்டும் தர்மயுகம் கிரேதா யுகம் தோன்றுகின்ற பொழுது எல்லா பயிர் பச்சைகள், எல்லா உலகங்கள், எல்லா மனிதர்கள் எல்லாம் தோன்றுவார்களோ, அதுபோல என்ன இந்த வானர்களெல்லாம் என்ன செய்து விட்டார்கள்? எழுந்து விட்டார்கள். இளைய பெருமாள் எழுந்து விட்டார், கட்டி அணைத்து கொண்டார். இப்படியாக அந்த நாகபாச கணையிலிருந்து விடுபட்டார்கள். செய்தி இலங்கைக்கு போய்விட்டது. என்ன, மீண்டும் அவனுக்கு துயரம், எல்லோரும் பிழைத்து கொண்டார்களாம் என்றவுடனே துயரம் கவ்விக்கொண்டது. மீண்டும் என்ன செய்கிறான்? அடுத்த நாள் போருக்கு வருகிறான். அடுத்த நாள் இந்திரஜித்து போருக்கு வருகிறான். நேற்று தப்பித்து விட்டீர்கள், இன்றைக்கு நான் கொன்று விடுவேன் என்று ஆர்ப்பரித்து வருகிறான். இளைய பெருமாளும் கங்கணங்கட்டி இன்றைக்கு இவனை கொல்ல வேண்டும் அப்படி என்று சொல்லி முழு பிரயத்தனத்தோடு நிற்கிறார். எல்லா பேரும் பெரிய சுருக்கமாக சொல்லுவோம், பெரும்போர் நடக்கிறது. ஆனால் அந்த போரிலே என்ன செய்தார்? அவன் பெரிய அளவிலே போர் செய்கின்ற பொழுது இந்த வீடணன் சில அறிவுரைகளை சொல்லுவார் இளைய பெருமாளுக்கு. என்ன செய்யணும்? அவன் வர்ணாஸ்திரத்தை விடுவான், வர்ணாஸ்திரத்தை விடுகிறான், அக்னியாஸ்திரத்தை விடு, இப்படி சொல்லுவான். தந்தை, சிறிய தந்தை பக்கத்தில் நின்று கொண்டே அவனுக்கு நம்முடைய சக்தியை சொல்லி கொடுக்கிறாரே அப்படின்னு சொல்லி இந்திரஜித்துக்கு என்ன வந்தது? பெரிய கோபம் வந்தது. வரத்தானே செய்யும். என்ன, உடனே அவன் கையில் இருந்த ஒரு அந்த வேல் மாதிரி இலை வடிவிலான ஆயுதத்தை அந்த வீடணன் மேல் வீசிவிட்டான். நீதானே இருந்து எல்லாம் செய்கிறாய். அது நேராக வருகிறது. அந்த ஆயுதத்திலிருந்து யாரும் தப்ப முடியாது. அது யாரை நோக்கி வருகிறது? வீடணனை நோக்கி வருகிறது. பார்த்தார் இளைய பெருமாள், ஓ வீடணனை நோக்கி வருகிறது, அவர் இதை தாங்கிக் கொள்ள மாட்டார். தான் முன் சென்று தன் மார்பிலே தாங்கிக் கொண்டார். யாரு? இளைய பெருமாள். பெரும்போர் நடக்கிறது.
உடனே அவன் ஏசுகிறான் சித்தப்பனை பார்த்து, என்ன நீ எல்லாம் எப்படி குலத்தை கெடுக்க வந்த கோடரி காம்பு, என்ன குலத்தை அறுப்பதற்காக நீ எதிரி பக்கம் பார்த்திருக்கிறாய். உடனே வீடணன் இப்பொழுது மறுமொழி சொல்கிறான், உன்னை மாதிரியா, உன் தந்தையை மாதிரியா நான் தீயவன், நான் மது குடிப்பவனா, மாமிசம் சாப்பிடுபவனா, என்ன நான் பிறர் மனைவியை இம்சிப்பவனா, நான் பிறர் குடியை கெடுப்பவனா, என்ன உனக்கே தெரியும் என்னை பற்றி நான் எப்படி வாழ்பவன் என்று, என்ன நீ அதிகம் பேசாதே அப்படின்னு சொல்லி இந்த இந்த நிலைகளையெல்லாம் சொல்லுகிறார். உன்னுடைய தந்தை என்ன கெடுமை செய்து விட்டான், தர்மத்திலிருந்து நழுவி போய்விட்டான், தர்மத்திலிருந்து நழுவி போனோடு நான் இருக்க வேண்டுமா, என்ன அது தர்மம் அல்ல அப்படின்னு சொல்லி மறுமொழி கொடுக்கிறார். அந்த இந்திரஜித்துக்கு பெரும் கோபம், பெரிய போர் செய்தான். ஆனால் அவனுடைய தேரையெல்லாம் இவர் அழிக்கச் சொன்னார், அழித்தார் இளைய பெருமாள். இனி போர் செய்ய முடியாது என்று பயந்து ஓடிவிட்டான், திரும்பி போய்விட்டான். இது என்ன நேரம், 2வது நேரம், திரும்பி போய்விட்டான். போனவன் வெற்றியோடு வருவான் என்று நினைத்து ராவணன் அங்கிருக்கிறான். ஆனால் ராவணன் பக்கம் போய் நின்று அந்த உடம்பெல்லாம் இரத்த களறி அப்படியே வணங்கி நின்று பேசுகிறான். அப்பா, தந்தையே, நான் சொல்வதை கேளுங்கள். இந்த ராமலக்குவர்களை வெல்வது என்பது அரிது. இளைய பெருமாளோடே எனக்கு போர் செய்ய முடியவில்லை. ராமன் வந்தால் எப்படி? நான் பெற்ற வரத்தின் காரணமாக பெற்றிருக்கின்ற சிறப்பு மிகுந்த அம்புகளை, அஸ்திரங்களை அந்த இளைய பெருமாள் இலக்குவன் மீது போட்டாலும், நான் பாய்ச்சினாலும் அவைகளெல்லாம் அவனை வலம் வந்து ஓய்ந்து போகின்றன. அவைகள் அவனை தாக்குவதில்லை. அப்படி மாவீரனாக அவன் இருக்கிறான். அவனை வெல்வது என்பது எளிதான காரியம் அல்ல. அதனால் ஒன்று சொல்லுகிறேன், அப்பா, நீங்கள் போர் என்பதை விட்டுவிடுங்கள். சீதாதேவியை நீங்கள் ராமன்பால் விட்டுவிடுங்கள். அவன் மன்னிக்கும் சுவாபம் உடையவன். இனியாயினும் போனது போகட்டும். நம்முடைய அழிவு நிறைய ஆகிவிட்டது இல்லையா? போனது போகட்டும். இனியாவது நீங்கள் நீண்ட ஆயுளோடு இங்கு இலங்கை என்னும் பேரரசை ஆட்சி செய்து வாழுங்கள். இது உங்களை நான் வேண்டி கேட்கிறேன். அப்படி என்று சொல்லி புத்திமதிகளை சொன்னான். அந்த ராம், நீங்கள் வந்து வேண்டாத காரியத்தை செய்து விட்டீர்கள். அதன் நிமித்தமாக இந்த பகை வந்தது. இந்த பகையை வெல்வது என்பதும் நம்மால் இயலாத காரியம். ஆகவே மலை மீது விழுந்த மண்ணாங்கட்டி எப்படி பொடிந்து போகுமோ அதுபோல நாமும் நம் குலமும் அழிவது உறுதி. என்னுடைய போர் அனுபவத்திலே நான் கண்டுகொண்டேன். அதனால் போரை வேண்டாம் என்று நிறுத்துவோம் என்று பலவாறு புத்தி சொன்னான். ஆனால் ஆணவக்காரனுக்கு எவ்வளவுதான் புத்தி சொன்னாலும் இல்லையா? ஆணவம் வந்து மும்மலங்களிலே முதல் மலம். ஆணவம் ஒளிந்தால் என்ன ஆகும்? நாம் தெய்வீகத்தன்மை அடையலாம். ஒவ்வொருவருக்கும் நாம் இப்பொழுது இருக்கிறோம், நமக்கு ஆணவம் இல்லை என்றால் நினைக்கிறீர்கள்? எல்லா பேருக்கும் இருக்குது. நம்மை ஒட்டி கொண்டே இருக்கிறது, நம்மை சார்ந்து இருக்கிறது. அது தினமும் அதை அழிக்க வேண்டும். தினமும் அது எழுகின்ற பொழுதெல்லாம் அதை என்ன செய்ய வேண்டும்? அழிக்க வேண்டும். கோரை கிழங்கு போல அது வந்து கொண்டே இருக்கும். இன்றைக்கு ஒரு இலை விட்டது, அதை ஆடு மேய்ந்து விட்டது அல்லது மாடு மேய்ந்து விட்டது, அடுத்த நாளும் ஒரு இலை வரும். அந்த கிழங்கு இருக்கிறது வரை. அதனால்தான் அகந்தை கிழங்கை அகழ்ந்தெடுக்கும் தொழும்பர் உலக்கோயிற்கேற்றும் விளக்கே அப்படின்னார் குமரகுருபரர். அகந்தை கிழங்கு. இந்த ராவணனுக்கு அப்படிப்பட்ட அகந்தை இருந்தது. சே,
என்ன சொன்னாய்? சிரிக்கிறான். யார் சிரிக்கிறா? ராவணன். முன்னையோர் எனக்கு இந்த பகையை முடிப்பர் என்று நான் நினைக்கவில்லை. பின்னையோர் நீயும் எனக்கு வெற்றி வாங்கி தருவாய் என்று நினைக்கவில்லை. அதனால் உன்னை போருக்கு அனுப்பவில்லை. நீ போர்க்களத்திலே கஷ்டப்பட்டு விட்டாய் என்றால் போய் ஓய்வெடு. என்ன, இனி போருக்கு நீ போகாமல் இரு. என்னையே நான் தேடிக்கொண்டேன், நானே தேடிக்கொண்டேன். எனக்கு தகுந்ததோர் பகையை நானே தேடிக்கொண்டேன். ஆணவத்தினுடைய உச்சியை பாருங்கள். இந்த ராமன் உள்ளவரை ராவணன் பெயர் இருந்து கொண்டே இருக்கும். அவன் நினைக்கிறான், ராமன் உள்ளவரை ராவணன் பெயர் இருந்து கொண்டே இருக்கும். என் புகழை அழிப்பார் உண்டோ? இந்த உடல் அழியும், போகட்டும் என்ன, ஆனால் என் புகழ் நிற்கும். ஆகவே முன்னையோரெல்லாம் எனக்கு பகையை முடித்து வைப்பர் என்றோ, இன்னையோர் நீயும் எனக்கு உதவுவாய் என்றோ நான் இந்த நெடும்பகையை தேடிக்கொள்ளவில்லை. என்னையே நாடியின் நெடும்பகையை நானே தேடிக்கொண்டேன். இவனுக்கு எவ்வளோ புத்தி சொன்னாலும் ஏறாது. சரி, இதுதான் முடிவு என்று சொன்னால் அடுத்த நாள், அப்பா நான் போருக்கு போகிறேன். யார்? இந்திரஜித் 3வது நாள் வாரான். என்ன, பெரும் போர் செய்கிறான். இவனை விடக்கூடாது. இன்னைக்கு ரொம்ப நேரத்துக்கு இவனோட போர் செய்து நாம் என்ன செய்யக்கூடாது? இவனுக்கு வாய்ப்பை உண்டு பண்ணக்கூடாது. ஆகவே வீடணன் சொன்னார், இதுதான் தருணம், அடி. என்ன, நல்ல சிறப்பு மிகுந்த ஆயுதமாகிய அஸ்திரத்தை எடுத்து மந்திரோபதேசம் செய்து இளையவருமாள் விட்டார். இந்திரஜித் மாண்டான். என்ன, போர்க்களத்திலே மாண்டான். என்ன, செய்தி ராவணனுக்கு போகிறது. ராவணன் உயிரே இவன் மீது தான் வைத்திருப்பான். மகன் என்ன, அதுவும் இவன் மூத்த மகன் இந்திரஜித். எல்லா மகனும் செத்தாச்சிப்போம். இந்திரஜித்து இருந்தான். இவன் ஒரு தைரியமாவது இருக்கும். என்ன, ரொம்ப வயசான ஒரு கம்பு இருந்தாலாவது ஒரு கம்பாவது இருக்குது. என்னம்மா? கம்பு இருக்குன்னா தைரியம். நம்ம லாந்தி விழமாட்டோம், கம்பு இருக்குல்ல. அப்படிதான் ஊன்றுகோல் இல்லையா? சுந்தரருக்கு பகவான் ஊன்றுகோல் கொடுத்தார் இல்லையா? 2 கண்ணும் போன பொழுது ஒரு ஊன்றுகோல் கொடுத்தார். கண்ணை தராமல் ஊன்றுகோலை தந்திருக்கிற நான் எப்படி ஐயா பிழைப்பேன்னாரு இல்லையா? கடவுளை தேடி பகவான் வந்தாரா, பகவானை தேடி பக்தன் போகிறானா? கவனிங்க என்ன. அப்போ இப்போ பாருங்க, அழுதான், அரற்றினான், ஓவென்று கதறினான், பூமியில் விழுந்து புரண்டான். தன் மகன் இறந்து கிடக்கின்ற அந்த புழுதி படிந்திருக்கின்ற பல ஆயிரக்கணக்கான பிணங்கள் மிதந்து இரத்த வெள்ளத்தில் போகின்ற அந்த ரணக்களத்தை அடைந்தான். ராவணன் 10 தலையும் 20 கரங்களும் கொண்டு எண்ணறிய ஆயுள் காலத்திலே வாழ்ந்து மிக்க பெருமையோடு ராவணேஸ்வரன் என்று சொல்லுகின்ற ஈஸ்வர பட்டத்தை பெற்று ஆட்சி செய்தவன். அவனுடைய ஆணவத்தினால் இப்பொழுது கண்கள் தாரை தாரையாக கண்ணீர் சொழிய, மகுடம் இழந்து, பட்டாடை இழந்து பரிதவித்தவனாக, அந்த பிணங்கள் குவிந்து குவிந்து பிணமலைகள் கிடக்கின்ற அந்த ரணக்களத்திற்கு, யுத்த களத்திற்கு வருகிறான். அவன் எதிர்பார்த்திருந்த அந்த இந்திரஜித் இப்பொழுது பொடியாடி கிடக்கின்ற புழுதி மண்ணிலே நிலையாக கிடக்கிறான். மார்பிலே அம்பு பாய்ந்திருக்கிறது. அப்பொழுதுதான் அவன் அழுகிறான். என்ன, நினைத்ததை முடித்து கொற்றம் நீடூழி வாழ்ந்திருந்தேன். எது நினைத்தனோ அதை நடத்தினேன். ஆனால் எனக்கு நீ செய்யத்தக்க கருமமெல்லாம், இறந்தா என்ன செய்வாங்க? தண்ணீர்லாம் வார்க்கணும் இல்லையா? எனக்கு நீ செய்யத்தக்க கருமமெல்லாம் உனக்கு நான் செய்வதாயிற்றே. என் மகனாகிய உனக்கு இல்லை, நான் தந்தை செய்ய வேண்டியது ஆயிட்டுது. தந்தைக்கு மகன் செய்யணும் அப்படின்ற அழுதான். என்ன,
அதோடு அவனுக்கு புத்தி வந்ததா? இல்லை. எல்லா படைகளையும் அழித்தான். அதற்கு முன்பு மாயா சீதா படலம் என்று ஒன்று, அது இந்த இந்திரஜித்து செய்த மோகம்தான். அதை நாம் கொஞ்சம் அதை சுட்டி காட்ட வேண்டும். அது விடுபட்டு விட்டது. அவன் பழைய போர் செய்துவிட்டு இந்த இளைய பெருமாளை அழிக்க வேண்டுமென்றால் நிகும்பல யாகம் என்று ஒன்றை செய்ய வேண்டும். அந்த நிகும்பல யாகம் வெற்றி பெற்றால் இலக்குவனை அழிக்கலாம். இவன் 14 வருடங்கள் கண் துஞ்சாது இருக்கக்கூடியவன், இவனை யாரும் வெல்ல முடியாது. அந்த நிகும்பல யாகம் செய்தால் வெல்லலாம் என்று தீர்மானித்தான் அந்த இந்திரஜித். அப்பொழுது இவர்கள் கவனம் அங்கே வந்துவிடக்கூடாது என்பதற்காக ஒரு சீதா போல ஒரு பெண்ணை உருவாக்கி போர்க்களத்தில் கொண்டு வந்து எல்லா வானர்களும் பார்த்திருக்கின்ற நேரத்திலே வெட்டினார்கள். அதான் மாயா ஜனக படலம் முந்தி, இப்பொழுது மாயா சீதை படலம், சீதா படலம். பார்த்தார், நேருக்கு நேர் பார்த்து விட்டார். யாரு? ஆஞ்சநேயர். மற்றவர்களாம் பார்த்து விழுந்தார்கள். ஆஞ்சநேயரும் பார்த்து, அம்மாவுக்கு இப்படி வந்து விட்டதே. அப்படி என்று அவரும் மயங்கி விழுந்தார். இது மாதிரி பிறகு இந்த வீடனன் சொல்லுவார், இது அவன் சீதாவை வெட்டி வடக்கு நோக்கி நான் அயோத்திக்கு போகிறேன் என்று போய்விட்டான். அப்போ வீடனன் சொல்வார், இது உண்மையான சீதா அல்ல, இது மாய சீதையை. அவன் வடக்கு நோக்கி போனது அயோத்தியை என்று சொல்லி போனதெல்லாம் தவறானது, நம்மை மாற்றுவதற்காக. எனக்கு நன்றாக இப்பொழுது தெரிகிறது, அந்த இந்திரஜித்து நிகும்பல யாகம் செய்து கொண்டிருக்கிறான். அந்த யாகம் நிறைவேறினால் அவனை வெல்ல முடியாது. ஆகவே உடனடியாக சென்று அந்த யாகத்தை அழிக்க வேண்டும். உடனே ஆஞ்சநேயர் ஓடிப்பான், போய் யாகத்தை எல்லாம் அழிச்சிட்டார். அதுக்கும் பிறகுதான் அந்த இந்திரஜித்து என்ன செய்தான்? இறந்தான். சரி, மூலபல படைகள், எல்லா படைகளும் 14 லோகத்தில் உள்ள படைகள் எல்லாம் அழிந்து போய்விட்டன. அரக்கர்கள் ஒருவர் கூட மிச்சமில்லை என்று சொல்லுகின்ற விதத்திலே இருக்கின்ற நேரத்தில் யார் வருகிறா? இருக்கிற படைகளையெல்லாம் திரட்டி கொண்டு ராவணன் வருகிறான். ராவணன் அழுகிறான். முன்பு ராவணன் என்று பெயர் வருவதற்கே காரணம், அவன் விடாது அழுது கொண்டிருந்தானாம். என்ன, எப்பொழுது அந்த மலைக்குள் மாட்டிக்கொண்டான் அல்லவா, அப்பொழுது. அதுபோல இப்பொழுதும் இந்திரஜித்து இறந்த பொழுதும் அழுதான். ராவணன் என்ற பெயரை ஞாபகப்படுத்தினானாம். என்ன, இப்பொழுது கடைசி நாள் போர். யார் வருகிறார்? ராவணன் வருகிறான். தன்னுடைய படைகளை எல்லாம் சேர்த்து கொண்டு வருகிறான். பெரும் போர் செய்கிறான். ராமபிரான் எதிர்க்கிறார். ராமபிரான் அவனை எதிர்க்கிறார். அவன் தன்னுடைய வலிமையெல்லாம் கூட்டி பெரும்போர் செய்கிறான். ஆனால் ராமபிரான் புன்சிரிப்போடு கணைகளை விடுகிறார். அவனுக்கு ஆச்சரியம், நாம் பெரிய தவம் செய்து, அவனுக்கு எப்படிப்பட்ட வாழ்வு? 3,000,000 வாழ்நாளும் முயன்றுடைய பெருந்தவமும், எக்கோடி யாராலும் வெல்லப்படாத அந்த வரமும், என்ன திக்கோடு புயவலியும் இப்படியெல்லாம் பெற்றவன். அப்படிப்பட்ட ராவணன் இங்கு போர் செய்கின்ற பொழுது இந்த ராமபிரான் விளையாட்டாக போர் செய்வது போல அவனுக்கு தெரிகிறது. அவன் நினைக்கிறான், சிவபெருமான் தான் வந்து போர் செய்கிறாரோ, மகாவிஷ்ணு தான் போர் செய்கிறாரோ. அவனுக்கு ஒரு கணம் அப்படி நினைவு வருகிறது. இல்லை, பிரம்மாவோ, இவர்களெல்லாம் என்னோடு போர் செய்ய வரமாட்டார்களே, இவன் பெரும் தவமுடையவனாக இருப்பானோ? அப்படி என்றாலும் அவ்வளவு பெரிய வயது இல்லையே, என்னை போன்று 1000 ஆண்டுகள் தவம் செய்தவனாக தெரியவில்லையே, இவன்தான் முழுமுதற் கடவுளாக இருப்பானோ என்று ஒரு கணம் அவனுக்கு ஒரு ஞான வெளிச்சம் கிடைக்கிறது, ஒளி கிடைக்கிறது. என்ன, அப்படித்தானே? அப்போ அவன் சொல்கிறான், கம்பநாட்டாழ்வார் இதில் ஒரு கவி சொல்கிறார் பாருங்க, சிவனோ அல்லன், சிவபெருமானா என்றால் சிவனோ அல்லன், நான்முகன் அல்லன். நான்முகன்னா பிரம்மாவும் இல்லை, அவர் எனக்கு பாட்டனின் தந்தை. என்ன, நான்முகன் அல்லன், திருமாலாம் அவனோ அல்லன். திருமாலான்னு சொன்னால் அவனும் அல்ல, அவர் எனக்கு கூட சண்டைக்கு வர மாட்டார்.
திருமாலாம் அவனோ அல்லன் மெய்வரம் எல்லாம் அடுகின்றான். நான் பலகாலம் செய்த வரத்தை எல்லாம் இவன் என்ன செய்கிறான்? அழித்து விடுகிறான். மெய்வரம் எல்லாம் அடுகின்றான். தவனோ என்னின் செய்து முடிக்கும் தரநல்லன். அப்படிப்பட்ட தவம் செய்தவனா என்று பார்த்தால் அதுக்குள்ள வயசும் இல்லை. தவனோ என்னின் செய்து முடிக்கும் தரநல்லன் இவனேதான் அவ்வேத முதல் காரணன் என்றான். வேத முதல் காரணனாகிய அந்த பரபிரம்மம் என்று நினைத்தான். மறுகணம் அவனுக்கு ஞானம் மறைகிறது. மீண்டும் ஆணவம் மூடிக்கொள்ளுகிறது. மாயை மூடிக்கொள். யாவரே ஆயினும் ஆகுக என்று போர் செய்தான். ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி ராமபாணத்தை விடுத்தார். அவனுடைய உடலை துளைத்து கொண்டு அவனுடைய உயிரை பருகி கொண்டு ராமபாணம் போயிற்று. என்ன, ராவணன் பூமியிலே விழுந்தான். அது எப்படி போயிட்டான்? முக்கோடி வாழ்நாளும் முயன்றுடைய பெருவரமும் எக்கோடி யாவராலும் வெலப்படாத வரமும் திக்கோடு புயவலியும் செருக்கடந்த அந்த புயவலியும் புக்கு மார்பிலே புக்கு புகுந்தோடி போயிற்று. ராமனுடைய திருவாளி, அவனுடைய அம்பு கீழே விழுந்தான். தேவர்களெல்லாம் ஆர்ப்பரித்தார்கள். வானரர்கள் குதித்து கூத்தாடினார்கள். மண்டோதரிக்கு செய்தி கேட்டது. மண்டோதரி அழுது கொண்டு ஓடி வருகிறாள் தலைவிரி கோலமாக. தன்னுடைய கணவன் 10 தலைகளையும் 20 கரங்களையும் எண்ணில்லாத வரங்களையும் பெற்றவன் இப்பொழுது ராமபாணத்தினால் அடிபட்டு பூமியிலே அந்த புழுதி மண்ணிலே அப்படி கிடக்கின்றான். பிணமாக கிடக்கின்றான். எடுத்தாள், மடி மீது போட்டு அழுதாள், அரற்றினாள், அவன் உடல் முழுதும் தடவினாள். ஆனால் எல்லா இடங்களிலும் அந்த ராமபாணம் துளைத்திருக்கிறது. அவள் சிந்திக்கிறாள். இந்த இடம் ரொம்ப முக்கியம். என்ன, அவள் சிந்திக்கிறாள். ராமபாணம் இந்த மாவீரனாகிய ராவணனது உடலை துளைத்து சென்றால் உயிர் போய்விடுமே, ஒரு இடத்தில் பட்டால் போதுமே. ஆனால் உடம்பெல்லாம் துளைத்திருக்கிறதே. இதில் கம்பநாட்டாழ்வார் இந்த இடத்தை சொல்லுகிறார். பெண்களுக்கு சிறப்பு. என்ன சொல்லுகிறார்? வெள்ளருக்கம் சடைமுடியான் வெற்படுத்த திருமேனி. நல்ல எருக்க மாலையை விரும்பி சூடுகின்ற அந்த சிவபெருமான் வீற்றிருக்கின்ற கைலை மலை, வெற்பு கைலை மலை. வெள்ளருக்கம் சடைமுடியான் வெற்படுத்த திருமேனி. என்ன, அந்த மலையை தூக்கின அந்த ராமனுடைய திருமேனி எள்ளிருக்கும் இடமின்றி உயிரிருக்கும் இடம் நாடி இளைத்தவாரோ. ஒரு எள் வைப்பதற்கு கூட காயமில்லாத இடம் இல்லை. அவ்வளோ இடத்தையும் சல்லடை கண்களாக துளைச்சிருக்குது. அது எதனால? கள்ளிருக்கும் மலர்கூந்தல் ஜானகியை கரந்த காதல் உள்ளிருக்கும் எனக்கருதி உடல் புகுந்து தடவியதோ ஒருவன் வாளி. வாளி என்றால் அன்பு. கள்ளிருக்கும் மலர்கூந்தல், அருமையான புது மலர், தேன் சிந்துகின்ற புது மலரை அணிந்திருக்கின்ற சீதாதேவியை நினைந்திருந்த காதல் இருக்கிறதல்லவா, அது கள்ளிருக்கும் மலர்கூந்தல் ஜானகியை கரந்த காதல். அவளை நினைத்த காதல் உள்ளிருக்கும், எங்கேனும் இந்த உடம்பிலே தங்கிவிடக்கூடாது என்று சொல்லி உள்ளிருக்கும் எனக்கருதி உடல் புகுந்து தடவியதோ ஒருவன் வாளி. அப்படி எல்லா இடமும் தடவி அந்த வினையை நீக்கி இருக்குது. என்ன அப்படி என்று அழுதாள். இது மாதிரி ராவணன் இறந்துபட்டு போனான் என்ற உடனே இலங்கை அமைதியானது. உடனே சீக்கிரமாக சீதாதேவியைக்கு செய்தி சொல்லுங்கள் என்று விபூஷணர் சொல்ல, அங்கு ஆஞ்சநேயர் செய்தி சொல்லுகிறார். அம்மா புறப்பட்டு வருகிறார்கள். அம்மா வந்த உடனே போர் முற்றிற்று இல்லையா? அதன் பிறகு ராமபிரான் ஒரு வேண்டுகோள் அல்ல, நீ இங்கு சிறையில் இருந்து விட்டாய் அந்நியர் இடத்திலே, அதனால் உன்னுடைய கற்பின் பெருமையை உலகுக்கு எப்படி நீ அறிவிப்பாய் அப்படின்னு எங்கனும் காட்டுவேன் என்றாள் சீதை. என்ன, அது எப்படி சொல்லுவது இல்லையா? அப்போ தம்பி நெருப்பை நெருப்பிலே சீதாதேவி இறங்கட்டும் அப்படி சொன்ன உடனே நெருப்பு வளர்க்கப்பட்டது. சீதாதேவி நெருப்பிலே இறங்கினார்கள். அந்த நேரத்தில் என்ன ஆச்சுது? நெருப்பு பகவான் இவளுடைய அருந்தவ அந்த ஒழுக்கத்தினுடைய கற்பு அதனை தாங்கிக் கொள்ளவில்லை. சீதாதேவியினுடைய நெருப்பு அந்த நெருப்பை சுடுகிறது.
அதனால் என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்று சீதாதேவியை ஏந்தி வருகிறான் அந்த அக்னி பகவான். சீதாதேவி அந்த அக்னி பரீட்சையிலே என்ன வெற்றி கொண்டு வந்தாள். இந்த நேரத்தில் அந்த தசரத சக்கரவர்த்தி வானுலகத்திலிருந்து வந்து விட்டார். என்ன உனக்கு நல்லாசிகள் என்று சொல்லி ஆசி வழங்கினார். அப்பொழுது ராமபிரான் 2 வரங்களை கேட்டுக்கொண்டார். என்ன கைகேயியே என்னுடைய மனைவி இல்லை என்று அவர் முன்பு சொன்னார் அல்லவா, அப்பா நீங்கள் மனைவியாக ஏற்றுக்கொள்ளுங்கள். பரதனும் என் மகன் இல்லை என்று சொன்னார் அல்லவா, அவனையும் மகனாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். அவர் எல்லோருக்கும் ஆசி வழங்கிவிட்டு அவர் விண்ணுலகம் தசரத விமானத்தில் வந்தார். அவர் பெரிய நிலையில் இருக்கார். அதனால் பெரியவங்கள்லாம் வருவாங்க. என்ன உங்களுக்கு மங்களகரமான காரியங்கள் நடக்கும்போது பெரியவர்கள்லாம் வருவாங்க என்பது உறுதி. அதன் பிறகு வீடணன் அந்த புஷ்பக விமானம் ராவணனுக்கு இருந்ததில்ல புஷ்பக விமானம், அந்த புஷ்பக விமானத்தை இப்பொழுது அந்த வீடனுக்கு தானே ஆட்சி. என்ன அவருக்கு முடி சூட்டப்பட்டது. உடனே எல்லாம் முந்திய சூடிட்டார்ல, துஞ்சலின் நயனத்தைய சூட்டுதி மகுடம் என்றான். முந்திய சூட்டியாச்சு. ராவணனுடைய அந்த வீடனுடைய அடைக்கல பகுதியிலே சூட்டியாச்சு. இப்போது உடனே விமானத்தில் சீக்கிரமாக போகணும். 14 வருஷம். ஒரு நாள் தவறினா என்ன செய்வார்? ஒரு நாள் தவறுனா பரதன் தீ வளர்த்து தீயில விழுந்துருவார். அவர் சொல்லியிருந்தார், அண்ணா வருவதற்கு ஒரு நாள் பிந்தினால் கூட என்னை பார்க்க முடியாது, அதனால் சீக்கிரமாக போவோம். எல்லாரும் வாகனத்தில் ஏறிக்கிட்டாங்க. எல்லாரும் புஷ்ப விமானம் எவ்வளோ பேர் ஏறினாலும் இடம் கொடுக்கும். என்ன அப்படி வருது. அப்போ வருகின்ற பொழுது கிஷ்கிந்தையெல்லாம் தாண்டி வராங்க. சீதாதேவிக்கு மற்றவர்களுக்கெல்லாம் காட்டுறாங்க, இதான் கிஷ்கிந்தை, இதான் சுக்ரீவன் இடம், இதான் பம்பையாறு எல்லாம் காட்டுறாங்க. என்ன சபரி எல்லாம் காட்டி அந்த பரத்வாஜர் இடம் அங்கே வந்தாங்க. அங்கே ஒரு விருந்து பரத்வாஜர் வரும்போது கொடுப்பான்னு சொல்லியிருந்தார். அது மாதிரி விருந்து சாப்பிட்டாங்க. அதன் பிறகு சீக்கிரமாக நேரம் ஆயிட்டுது. பரதன் என்ன ஆனான்? சீக்கிரம் அனுமனை அனுப்புங்கள். உடனே அனுமன் வந்தார். அனுமனுக்கு வந்தால் பாருங்க, அங்கே நெருப்பை வளர்த்து அவர் சுற்றி வந்துக்கிட்டே இருக்கார். யார்? பரதன். நெருப்பை சுற்றி ஒரு சுற்றியாச்சு. 3 சுற்றணுன்னா என்ன செய்வார்? என்ன பாருங்க, எவ்வளவு பெரிய தெய்வீக வாழ்வு எப்படி இருக்குது பாருங்க. இவர் வந்தார், என்ன ஒரு கணம் பிந்துனா இவன் தீக்குள்ளே சாடிடுவான். அதனால் அவர் என்ன செய்தார்? ஆஞ்சநேயர் ராம ராம ராமன்னு தீ அணைச்சார். என்ன நெருப்பு இருந்தால் அதனால் அதில் குதிச்சு நெருப்பை அணைச்சி என்ன ராம் 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 வந்தனன் ராம் 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 என்றார். இப்போ ராமன் வந்துக்கிட்டே இருக்கார். வந்துக்கிட்டு, நீ யாரப்பா இப்படி வந்து பார்க்காரு பரதன்? இல்லை ராமபிரான் வாராரு அங்கே, அதனால் பரதா நீ இது பண்ணாத அப்படின்னு சொன்னோன்னா உடனே அந்த புஷ்பவனாவும் வந்து இறங்கியாச்சு. இறங்கினோடனே ராமபிரான பரதன் வணங்கி கட்டி தழுவுறாரு. அந்தால ராமர் சும்மா இருப்பாரா? அவரை கட்டி தழுவினார். எல்லாவரையும் உபசரித்தாங்க. உடனே எல்லாரும் வந்துடுவாங்க இல்லையா? அந்த தசரதருடைய ராமனுடைய தாய் கோசலாதேவி, கைகேயி, சுமத்ரா எல்லாரும் வந்துட்டாங்க. பெரியவங்கெல்லாம் வந்துட்டாங்க. எல்லாரும் போய் சரி இங்கிருந்து நம்ம என்ன செய்யலாம்? இப்போ நந்தி கிராமத்தில் தான் இருக்கிறார் அவர். அதனால் இங்கேருந்து அயோத்திக்கு நீ போகலாம். ராமன் வந்தால் வழியே அயோத்திக்கு போக மாட்டேன் அப்படி சொல்லியிருந்தார் பரதன். பரதாழ்வார் பாருங்க, ஒவ்வொரு அந்த என்ன ஒவ்வொரு கேரக்டர் அது என்ன சொல்லுவோம், ஒவ்வொரு என்னம்மா குணங்கள் இல்லை, ஒவ்வொரு கதாபாத்திரங்களும் அப்படி இருக்கிறாங்க. என்ன சங்கிலியா பரதனா வந்தது, என்ன சக்கரம் சத்ருக்னன் இல்லையா? அது மாதிரி அந்த ஆதிசேடன் அல்லவா லட்சுமணன், இப்படி வந்தவங்க இல்லையா? அப்போ உடனே அங்கே போயாச்சு. உடனே அங்கே அந்த அயோத்தி மாநகரமே விழாக்கோலம் பூண்டாச்சு. பெரிய அளவில் தோரணங்கள், முத்து மாலைகள், பந்தர்கள் எல்லாம் போட்டு எல்லா இடமும் வீடுகளில் எல்லாம் விளக்கெல்லாம் ஏற்றி கோலம் போட்டு பெரிய அளவில் ஆனந்தம். இப்போ எங்கே இருக்கிறோம்? பட்டாபிஷேகத்து இடத்துல இருக்கிறோம். என்ன இப்போ பட்டாபிஷேகம் நடக்க போகுது, அப்படிதானா? யாருக்கு நடக்க போகுது? ராமபிரானுக்கு. என்ன 14 ஆண்டுகள் கழித்து முதல்ல உள்ள பட்டாபிஷேகம் மாறி போயிட்டு 14 ஆண்டுகள் கழித்து இப்போ பட்டாபிஷேகம். மக்களுக்கெல்லாம் குதூகலம். அந்த ஆனந்தத்தை சொல்வதற்கே இல்லை, அதுதான் பேரானந்தம். எல்லாரும் கூடியாச்சு. என்ன அப்போ முத்து நல்ல மணி, உயர்ந்த பெரிய பெரிய உயர்ந்த மணிகள் எல்லாம் வச்ச அருமையான அங்கே என்னது அரியாசனம்.
அரியாசனம் ஏற்படுத்தியாச்சு. அங்கே எல்லாம் அந்த புனித நீரெல்லாம் கொண்டு நீராட்டி இருக்கிறாங்க. வேத மந்திரங்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. எல்லா மக்களும் வந்திருக்கிறாங்க. இப்போ அங்கே எல்லாம் சுக்கிரீவன் இருக்கிறாரு, அங்கதன் இருக்கிறாரு, வீடனன் இருக்கிறாரு இல்லையா, பிறகு குகன் இருக்கிறாரு. எல்லாரும் வந்தாச்சு. மாமுனிவர்கள்லாம் வந்தாச்சு. வசிஷ்டர் இருக்கார். அங்கே சொல்கிறாரு, அரியணை அனுமன் தாங்க. அரியணை யார் தாங்கிறா? அனுமன். அங்கதன் உடைவாள் ஏந்த இருவரும் கவரி பற்ற. யார் இருவரும்? யார்? பரதன், சத்ருக்கனன். இருவரும் கவரி பற்ற வெண்ணையூர் சடையன் மரபுளோர். இந்த வெண்ணையூர் சடையனை கம்பர் மறக்க மாட்டார். வெண்ணையூர் சடையன் என்னம்மா? வெண்ணையூர் சடையன் வழி வந்தோர் மரபுளோர். அந்த மரபில் வந்தவங்க. வெண்ணையூர் சடையன் அந்த காலத்தில் அந்த இதில் இருந்தவர்களே அவருக்கு மரபுளோர். அதுதான் வைதீக நெறி. நீங்களெல்லாம் தான் கொடுக்குறீங்க. மரபுளோர் கொடுக்க வாங்கி அந்த கிரீடத்தை கொடுக்க வாங்கி வசிஷ்டனே புனைந்தான் மௌலி. வசிஷ்டன் என்ன? வசிஷ்ட முனிவர் இல்லையா, குருநாதர். அவர் அந்த மௌலியை ஆச்சார். எல்லாரும் குறவிட்டாங்க. மங்கள வாத்தியங்கள் முழங்கின. எல்லாரும் ஆனந்தமாக பூமாரி சொரிந்தார்கள். தேவர்களெல்லாம் பூமாரி சொரிந்தார்கள். ரொம்ப குதூகலமாக இருந்தது. ஒவ்வொருத்தருக்கும் பிறகு என்ன செய்தாங்க? தான தர்மங்கள் செய்தாங்க. எல்லாருக்கும் என்ன செய்தாங்க? தான தர்மங்கள். என்ன, இந்த பட்டாபிஷேக நேரத்தில் எல்லாரும் கைதட்டி எல்லாம் உற்சாகமாக. இப்போ வசிஷ்டனே புனைந்தான் மௌலி. அப்போ ஸ்ரீராமா ஜெய ராமா ஜெய ஜெய ராமா சொல்லலாமா? என்ன, ஸ்ரீராமா ஜெய ராமா ஜெய ஜெய ராமா, ராமா ஜெய ராமா, ஸ்ரீராமா ஜெய ராமா ஜெய ஜெய ராமா, ஸ்ரீராமா ஜெய ராமா ஜெய ஜெய ராமா, ஜெய ஜெய ராமா ஜெய ஜெய ராமா, ஜெய ஜெய ராமா ஜெய ஜெய ராமா, சீதாராம் சீதாராம் சீதாராம், சீதாராம் சீதாராம் சீதாராம், ஜெய ஹனுமான் ஜெய ஹனுமான் ஜெய ஹனுமான், ஜெய ஹனுமான் ஜெய ஹனுமான் ஜெய ஹனுமான். அப்போ அனுமன் அங்கே அப்படி தாங்கி பிடிக்க, இருவரும் கவரி வீச இல்லையா, அப்படி அங்கதன் உடைவாள் ஏந்தி நிற்க, அந்த விதிபொழில் சீர் அந்த வெண்ணையூர் சடையன், அந்த செழிப்பான அந்த சிறப்புக்குரிய வெண்ணையூர் சடையன் அவர் மரபுளோர் கொடுக்க வாங்கி வசிஷ்டன் சூட்டினார். மங்களகரமாக என்ன எல்லாரும் வாழ்த்துகின்ற நிலையிலே மகுட அந்த பட்டாபிஷேக விழா நடந்தது. இந்த நல்ல விழாவில் கலந்து கொண்ட எல்லாருக்கும் என்ன செய்தார்? தானங்கள் கொடுத்தார். எல்லாருக்கும் நிறைய நிறைய பொக்கிஷங்கள், நல்ல மணிகள், மாலைகள், முத்துக்கள், வைரம், வைடூரியம், இது மாதிரி என்னென்ன விலையுயர்ந்த பொருட்கள் உண்டோ எல்லாருக்கும் வாரி வாரி கொடுத்தாங்க. தான தர்மங்கள் நடந்தது. கோதானம், பூதானம், வஸ்திரதானம், எல்லா தானமும் நடந்தது. இந்த பட்டாபிஷேகத்தில் கலந்து நமக்கும் என்ன கிடைக்கும்? எல்லாம் கிடச்சிது. ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்தாங்க, அவரவருக்கும் கொடுத்தாங்க. வெளிநாட்டு அரசர்கள் எல்லாரும் வந்திருந்தாங்க. அது மாதிரி வீடனை கொடுத்து இது பண்ணார். எல்லாம் உங்கள் நாட்டுக்கு போகலாம் இனி என்ன, ஏன்னா அவங்க அங்கே போய் கடமை இருக்கு இல்லையா அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க. ஆஞ்சநேயர் ஒரு பக்கம் இருந்தார். அப்போ அவருக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னால், எதை கொடுத்தாலும் அவருக்கு பொருந்தாது, தகுதி இல்லை. தகுதின்னு சொன்னால் அதுக்கு அவர் கொடுக்கக்கூடிய வெகுமதியாக இல்லை. இந்த உலகத்தில் உள்ள எந்த பொருளை கொடுத்தாலும் அவருக்கு வெகுமதிக்கு ஆகாது. அவருக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னால் தன்னையே கொடுத்தார். அதனால் ஆஞ்சநேயா வா அப்படின்னு சொல்லி அப்படியே கட்டி தழுவி கொண்டார். அது சாயுஜ்ய நிலை. பக்தனுக்கு பகவான்
முற்றிலும் தம்மையே தமர்க்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை, அந்த பெரும்பதத்தை யாருக்கு கொடுத்தாரு? ஆஞ்சநேயருக்கு கொடுத்தார். அப்படியே கட்டி தழுவிக்கொண்டார். எல்லோரும் மகிழ்ச்சியாக இருந்தாங்க. இன்றைய தினம் இந்த பட்டாபிஷேக நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற எல்லா சத்தடியார்கள், மெய்யடியார்கள் எல்லாருக்கும் எல்லாம் அல்ல பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி அவருடைய பேரருள் எல்லோருக்கும் சித்திக்க வேண்டும். நிச்சயமாக கிடைக்கும். அதாவது அதில் ராமபிரானுடைய அந்த காரியங்களை கேட்பவர்கள், வென்றிசேர் இலங்கையானை வென்றமால் வீரம் ஓத நின்ற ராமாயணத்தில் நிகழ்ந்திடும் கதைகள் தம்மில் ஒன்றினை படித்தோர்தாமும் உரைத்திட கேட்டோர்தாமும் நன்றிது என்றோர்தாமும் நரகமது எய்திடாரே. என்ன நாடிய பொருள் கைகூடும் ஞானமும் புகழும் உண்டாம் வீடியல் வலியதாக்கும் வேரியம் கமலை நோக்கும். என்ன வேரியன் கமலை நோக்கம்னா லட்சுமி கடாட்சம் ஏற்படும். வேரியம் கமலை நோக்கும் நீடிய அரக்கர் சேனை நீறுபட்டு அழிய வாகை சூடிய சிலையில் ராமன் தோல்வலி கூறுவார்க்கை. அவருடைய புகழையும் அவருடைய கல்யாண குணங்களையும் அவருடைய நினைவையும் கொண்டவர்களுக்கு இது எல்லாம் கிடைக்கும். அதனால் நமக்கும் இந்த கதையில் ஒரு சில பகுதியாவது கேட்டு என்ன நமக்கு ராமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாமத்தை சொல்லக்கூடிய ஒரு பக்குவமும் பகவான் தந்து, இந்த அரிய வாய்ப்பினையும் தந்து நம்ம எல்லாம் படிக்கவும் கேட்கவும் சொல்லவும் சந்திக்கவும் வைத்திருக்கிற அந்த ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கு அனந்தங்கோடி நமஸ்காரங்களை செலுத்தி எல்லோரும் இன்புற்று வாழ வேண்டும், எல்லோரும் நன்றாய் வாழ வேண்டும், எல்லோரும் பகவானுடைய திருநாமத்தை ஜெபித்து வாழ வேண்டும், அறவாழ்வு வாழ வேண்டும் என்று பிரார்த்தித்து விடைபெறுகிறோம். அன்பு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். நன்றி. योगी राम सूरत कुमार जय गुरु